அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய டாபிக் வந்து அர்னால்டும் அவருடைய குரு ரெஜ்பார்க்கும். அர்னால்டு அவருடைய குரு ரெஜ்பார்க். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1947 பிறந்தவர் அர்னால்டு. 47 பிறந்தவர் அர்னால்டுனா 67 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். மிஸ்டர் யூனிவர்ஸ் லண்டனில் வாங்கினார். அந்த மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறதுக்காக அவர் ஆரம்பத்தில் பயிற்சி செஞ்சார் பாருங்க. அப்போ 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வாங்கினவர் ரெஜ்பார்க்ன்ற ஒரு ஆணழகன். அவர் தான் வந்து ரெஜ்பார்க்ன்ற ஆணழகன் தான் அர்னால்டை வந்து அட்ராக்ட் பண்ணவர், இன்ஸ்பயர் பண்ணவர். அதாவது ரெஜ்பார்க்ன்றவர் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸ் டைட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து ஹெர்குலஸ் படங்களில் நடிக்கிறார். ஆணழகனா ஹெர்குலஸ் படங்களில் அவர் வந்து நிறைய படங்களில் நடிக்கிறார். அந்த படங்கள் உலகம் எங்கும் ஓடுது. அப்போ இந்த படத்தை வந்து அர்னால்டு பார்க்குறாரு. எங்கே பார்க்குறாரு? இவர் நடித்தது லண்டனில், இவர் அர்னால்டு இருக்கிறது ஆஸ்திரியாவில் இந்த படம் வருது. இந்த படம் வரும்போது அர்னால்டு பார்க்குறாரு. இந்த ரெஜ்பார்க்கை பார்த்துட்டு அர்னால்டு என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி நம்மளும் வரணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் வந்து அவருடைய படம், அவருடைய ஃபோட்டோஸு, ஒர்க் அவுட்டு எல்லாத்தையும் மாட்டி அதே மாதிரி செய்கிறாரு. இப்போ இவர் 1966 இந்த மாதிரி இவர் யூரோப்பு, மிஸ்டர் யூரோப்பு எல்லா டைட்டிலையும் வாங்கிட்டு மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்குறதுக்காக 66 லண்டன் போகிறார்ல. லண்டன் போகும்போது இவர் வந்து செகண்ட் வந்தார். மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியில் செகண்ட் வந்தார். செட்டி ஆர்டான்றவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார். அப்போ இந்த அர்னால்டு என்ன பண்ணுறாரு, அவருக்கு லக்கு பாருங்கள். அவர் யாரை மானசீகமாக குருவை ஏகலைவன் இருப்பான் பாருங்க, குருவை பார்க்காமே வில்ல விட்டு பழகுவான் பாருங்க. அந்த மாதிரி அவரை பார்க்காமே அவர் படத்தை வச்சு எக்ஸசைஸ் செஞ்ச இந்த அர்னால்டு லண்டனில் அவரை பார்க்குறாரு. யாரை? ரெஜ்பார்க்குன்னு தன்னுடைய மானசீக குருன்னா மனசுலேயே கற்பனை பண்ணி செய்கிறது. இப்போ அந்த குருவை வந்து நேரடியாக பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தா எப்படி வைக்கப்படுவா, அது மாதிரி நான் வைக்கப்பட்டேன்னு எழுதுறாரு. அழகாக எழுதுறாரு அதை. சரி, இப்போ அந்த குருவாக இருக்காரு பாருங்க ரெஜ்பார்க்கு. அவர் எப்படிப்பட்ட மனிதன் பாருங்க. 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் அவர். அடுத்து 56 வாங்கினவர். அடுத்து 64 65 வாங்கினார். 3 டைம்ஸ் அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார். அவரும் மிஸ்டர் யூனிவர்ஸ் போட்டியிலாம் கலந்துக்குவார். செகண்ட் தேர்ட்லாம் வாங்குவார். அதை சாதாரண பொருட்படுத்த மாட்டார். இப்போ அவர் வந்து அர்னால்டை வந்து அவர் ஊருக்கு கூப்பிட்டு போகிறார். எங்கே? இவர் இந்த ரெஜ்பார்க் வந்து லண்டனை சேர்ந்தவர், இங்கிலாந்தை சேர்ந்தவர். இங்கிலாந்தில் லீட்ஸ்ன்ற நகரை சேர்ந்தவர். இங்கிலாந்து லண்டன் பக்கத்தில் மான்செஸ்டர்னா உங்களுக்கு தெரியும். அங்கே தான் நூற்பாலை, அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், நம்முடைய கோயம்புத்தூரை சொல்லுவாங்க. ஏன்னா கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கும். கூலிங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா நூல் அறுந்து போகாது. அப்படியே நூல் வந்து அந்த நம்ம வந்து நம்ம காட்டன்லேருந்து பஞ்சுலேருந்து நூலை எடுக்கும்போது அந்த குளிர் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த குளிரில் வந்து அது நூல் ஆகும், அறுந்து போகாது. அது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்றது நம்ம கோயம்புத்தூர். அதே மாதிரி மான்செஸ்டர்ன்றது வந்து இங்கிலாண்டில் இருக்குது. அந்த மான்செஸ்டருக்கு பக்கத்தில் லீட்ஸ்ன்ற ஊரில் பிறந்தவர் தான் அந்த ரெஜ்பார்க். இப்போ இந்த ரெஜ்பார்க்கு அவர் வந்து திருமணம் வந்து எங்கே பிடிக்கிறாருன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் பிடிக்கிறார். மரியோன்ற ஒரு பெண்ணை முடிக்கிறாருன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு யாரை அர்னால்டை கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. தட் கை அர்னால்டு கோயிங் டு பி த நெக்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ். இவர் தான் அடுத்த மிஸ்டர் யூனிவர்ஸ்னு எல்லா இடத்துலையும் அறிமுகப்படுத்துறாரு. எல்லா இடத்துலையும் அர்னால்டை போசிங் செய்ய வைக்கிறார், பெருமைப்படுத்திட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. அர்னால்டை வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் வீடு வந்து பெரிய மாளிகைங்க. சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பெரிய மாளிகை. வீட்டுக்குள்ளேயே நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்விம்மிங் பூல். வீட்லேயே ஸ்விம்மிங் பூல் இருக்கும். ஸ்விம்மிங் பூலில் 2 பேரும் குளிக்கிறாங்க, ஜாலியாக இருக்காங்க. அந்த வீடில் அர்னால்டு சொல்கிறாரு, நான் சொல்கிறது வந்து 1966 67 அந்த வீட்டில் வந்து அர்னால்டு டைனிங் டேபிளில் உட்காந்து ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஒரு டோர் திறக்கும். டோர் திறந்தா அந்த வேலைக்காரன் வருவான், பட்லர் வந்து சார் வாட் யூ வாண்ட் சார் அப்படின்பான். உடனே இவர் கேன் ஐ ஹேவ் சம் வாட்டர் ப்ளீஸ் அப்படின்னா தண்ணி கொண்டு வருவான். இன்னொரு பட்டன் அமுக்கணும்னா ஒருத்தன் வருவான், சார் வாட் யூ வாண்ட் சார், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் அப்படின்பான். அவன்கிட்ட ப்ரெட்டு ஜாம் கேட்டால் அவன் கொண்டு. அப்படி ஒவ்வொரு பட்டனையும் அமுக்கினாலும்
ஒவ்வொருத்தரும் வருவான், ஒவ்வொரு டோரை திறந்த உடனே வருவான். அந்த காலத்துலேயே 66 67கள்லேயும் அவர் எப்படி வாழ்ந்துருக்காரு பாருங்க. மிகப்பெரிய கோடீஸ்வரன் இந்த ரெஜ் பார்க்கின்றவர், அர்னால்டோட குரு. ரெண்டாவது, அந்த வீடு வந்து ஒரு பெரிய மாளிகை மாதிரி சொன்னேன்னே. ரெண்டாவது, வீட்டில் வந்து மியூசியம் மாதிரி பல பல நாட்டு கைவினை பொருட்கள், உயர்தரமான பொருட்கள்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு மியூசியத்தில் இருக்கும்ல, விதவிதமான பொருட்கள்லாம் இருக்குது. எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாத அருமையான காண கிடைக்காத அரிய பொருட்கள்லாம் அங்கே இருக்கும். அப்போ ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கு அவர் வீடு. அப்போ அருணாள் சொல்கிறாரு, அருணாள் வாழ்க்கையில் அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு விளையாட்டு பையனாக இருந்தேன். நல்லா எக்ஸசைஸ் செய்ய வேண்டியது, சாயங்காலம் ஆனவுடனே நல்லா பீரை சாப்பிட வேண்டியது, அப்புறமேட்டு வந்து இது பஸ் ஸ்டாப்பில் ரயில்வே ஸ்டேஷனில் யாராவது ரவுடித்தனம் பண்ணாங்கன்னா 2 அடியை போட வேண்டியது. இந்த மாதிரி நான் விளையாட்டு பையனாக இருந்தேன், ப்ளே பாயாக இருந்தேன். இப்போ பாருங்க எப்படி என் லைஃபே மாறுது. இதை பார்த்தோன்னே மாறி, இந்த மாதிரி நம்மளும் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், மக்கள் மதிக்கக்கூடியவனா, போற்றக்கூடியவனா வரணும் அப்படின்றாரு. பாருங்க, அதே மாதிரி பாருங்க, இவர் தான் ரிச்சுப்பா இருக்கு. அவர் வீட்டோட ஸ்விம்மிங் பூல் அதில் தான் அருணாள்னு குடிக்கிறார். பாருங்க, அருணாளுக்கு வயசு 20, இவர் வந்து 1951 மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர். இப்போ இவருக்கு வந்து 40 வயசு 43 வயசு இருக்கும். இவர் எப்படி பிசிக் வச்சிருக்காரு பாருங்க, அட்டகாசமா பிசிக் வச்சிருக்காரு பாருங்க. அருணாளுக்கு ஈக்குவலாக வச்சிருக்காரு. அருணாள் தான் அவர் வீட்டில் தங்க வச்சிருக்காரு, தங்க வச்சு குளிக்க வச்சு அருணாளுக்கு சாப்பாடுலாம் போட்டு, அவர் மகனை மாதிரி இவருடைய ஒய்ஃப் மரியம்ன்றவங்க, இவங்க வந்து மகனை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. தேவர் ட்ரீட்டட் மீ ஆஸ் தேர் சன் அப்படின்னு சொல்றாரு அருணாள். அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்கன்னு. இவருக்கு ஆல்ரெடி இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க, ஜான் பார்க்குன்னு அவன் பேர். இவர் பேர் ரெஜ் பார்க்கு, அவன் பேர் ஜான் பார்க்கு. ஒல்லியாக இருப்பேன், அவன் பாடியவே டெவலப் பண்ணவே கிடையாது. இவருடைய ஒய்ஃப் வந்து மரியான்னு பேர். இந்த மரியனுக்கு தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் ஜோசப். அவர் வந்து ஜேக்கப்பா ஜோசப், அவர் ஒரு மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆனலகன். பாருங்க, ஃபேமிலியே பாடி பில்டிங் ஃபேமிலி. இவர் தான் ரெஜ்பா இருக்கு. பாருங்க என்ன அருமை, 2 பேரும். இதான் ரிச்சுப்பா இருக்கு பாருங்க. அவங்க வீட்டில் 2 பேரும் நிற்கிறாங்க பாருங்க, என்ன அட்டகாசமா. இது வந்து ஒரு கலரில் எடுத்தேன், சரியா உழுகலை. இது வந்து என்னுடைய ஒரு பழைய கலெக்ஷனு. பாருங்க, அருணாள் ரெஜ்பா இருக்கும் எப்படி இருக்காரு பாருங்க. 20 வயசு கூட, அருணாளை விட 20 வயசு கூட, ஆனாலும் ஃபார்ம் குறையாம இருக்காரு பாருங்க. சரி, இப்போ இதில் என்ன நம்ம பெரிய விசித்திரம் அப்படின்னா, இந்த படத்துக்கு இந்த அர்னால்டு ரெஜ்பா இருக்கும். இப்போ ரெஜ்பா இருக்கு என்ன பண்ணுறாரு, இவரை வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பூரா அறிமுகப்படுத்திட்டு இவர் அர்னால்டு அறிமுகப்படுத்திட்டு, இவர் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு மிஸ்டர் யூனிவர்ஸு, அர்னால்டு தான் நெக்ஸ்ட் மிஸ்டர் யூனிவர்ஸ்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறாரு. இப்போ இந்த அர்னால்டு என்ன பண்ணுறாரு, இவர் வந்துட்டார். அர்னால்டு வந்து 67 உண்மையிலேயே மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கிட்டார், 68 வாங்கிட்டார், 69 வாங்கிட்டார். அடுத்து 70 போய் இவர் காம்படிஷனுக்கு, மிஸ்டர் யூனிவர்ஸ் காம்படிஷனுக்கு அர்னால்டு போய் வரிசையில் நிற்கிறாரு. இவருக்கு முன்னாடி வரிசையில் இவர் நிற்கிறாரு, நானும் கலந்துக்கிறேன். எப்படி பாருங்க, குருவும் சிஷியனும், அதான் எழுதியிருக்கேன் நான், குருவும் சிஷியனும் 2 பேரும் நிற்கிறாங்க பாருங்க, எப்படி நிற்கிறாங்க பாருங்க. யார தன்னுடைய மானசீக குருவா நினைச்சாரோ அதே ரெச்சுப்பா இருக்கு. 1970 அர்னால்டு கூட போட்டி போடுறதுக்கு அவரு வந்து நிக்கிறாரு, எங்க லண்டன்ல வந்து நிக்கிறாரு. எப்படி யோசித்து பாருங்க. அர்னால்டு அவரை பார்த்துட்டு சொல்றாரு, ஐயோ அப்படியே ஓடிடுவோமா, இல்லை போட்டியில கலந்துக்குருவோமா, இல்லை பேசாம ரெஜ்பார்க்ஸ் கிட்ட சொல்லி மன்னிச்சுக்கோங்க நான் உங்களோட போட்டி போட முடியாதுன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு விலகிடுவோமா. பலவித குழப்பத்தில் இருந்தேன். ஆனாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் இனி சாதிக்கணும், விட்டோம்னா இந்த வாய்ப்பை விட்டோம்னா போச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேக் த மோஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிகாஸ் த டேஸ் ஆர் ஈவில். காலத்தை ஆதாயப்படுத்துங்கள், ஏனெனில் நாட்கள் பொல்லாதவைகளாய் உள்ளன. வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள், இல்லைன்னா இன்னொரு ஆள் வந்து உங்களை முந்திட்டு போயிடுவான். அதனால அருணாள் சரி நம்ம இந்த தடவை விட்டோம்னா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு
என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குருவோடய மோதுறாரு. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், 2 பேரும் பாருங்கள். இவருக்கு 60ஆம் நம்பரு, அவருக்கு 61ஆம் நம்பர். பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிறாங்க 2 பேரும் டால்மேன் கிளாஸில். இதில் யார் ஃபஸ்ட்டுன்னா அர்னால்டு ஃபஸ்ட்டு, குரு ரிச்சுபார்க் யார் பாருங்க செகண்டு. ஆனாலும் ரிச்சுபார்க்கு அந்த தன்னுடைய ஸ்டூடெண்ட்டு தான் தோக்குறாரு, தன்னுடைய டிசைபிள்கிட்ட தான் தோக்குறாரு. தன்னுடைய சிஷியன் தானே அர்னால்டு. வருத்தப்படவே இல்லை, அவரை நல்லா கட்டி அணைச்சி பாராட்டுறாரு. அதே அர்னால்டு நான் சொன்னேன் பாருங்க, இவர் வீட்டில் இருந்து பெரிய ஆள் ஆகணும்னு நினச்ச அந்த அர்னால்டு அதே மாதிரி அமெரிக்காவில் பெரிய ஆள் ஆனார். திரைப்படங்க நல்ல மிஸ்டர் ஒலிம்பியா 75 வரைக்கும் வாங்கினார். அப்புறம் 80ல் திரும்ப வந்தார். திரும்ப வந்து அதுக்கப்புறம் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். ஹெர்குலஸ் இன் நியூயார்க், அப்புறமேட்டு கேனான் த பார்பெரியன், கேனான் த டெஸ்ட்ராயர், கமாண்டோ, ட்ரூ லைஸ், அப்படி ஒவ்வொரு படங்களாக நடித்தாருங்க. ரொம்ப அட்டகாசமாகி பெரிய ஹாலிவுட்டில் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். இவருக்கு போட்டியாக சில்வஸ்டர் ஸ்டாலனும் ஜீன் கிளாடே வாண்டேமே இருந்தாங்க. ஆனாலும் அதனால் தூக்கி சாப்பிட்டாரு. சைஸ் வந்து 57 இன்ச்சு, 6 அடி 2 அங்குலம், ஹியூஜாக இருந்தார். பிரம்மாண்டமான உருவம். ஆரம்பத்தில் இவருக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியலன்னு கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனாலும் ஆங்கிலம்லாம் அழகாக பேசி வாழ்க்கையை முன்னேற்றி அந்த ஹாலிவுட் படத்தில் நடித்து பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி இருந்த ஏரியாவில் பூரா இடங்களை வாங்கிடுவாராம். இந்த பக்கம் இருக்கிற வீடுகளை வாங்கிடுவார், இந்த பக்கம் இருக்கிற வீடுகளை வாங்கிடுவார். எங்கே ஓப்பன் பிளேஸ் இருக்கோ அந்த ஓப்பன் பிளேஸ் அப்புறம் வாங்கிடுவாராம். அதனால சொல்கிறாரு, எனக்கு ஒரு பொண்ணு, ஜப்பான்கார பொண்ணு சொல்லி கொடுத்துச்சு. இவர் வந்து பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தவர். அதனால வந்து அமெரிக்காவில் ஈவினிங்கில் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தார், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ எம்பிஏ இருக்குது பாருங்கள், அது மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தார்ல. படிச்சுட்டு அப்போ ஜப்பான்கார பொண்ணை ஒரு பெண்ணை மீட் பண்ணியிருக்கு. அந்த மீட் பண்ண அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அது ரியல் எஸ்டேட்டில் பெரிய கொடி கட்டி பிறந்த சின்ன பொண்ணுங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, அர்னால்டு இப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு இடத்த வச்சுருக்கீங்க, 20 வருஷம் கழித்து அந்த இன்னைக்கு நீங்கள் வந்து 200 கோடி அப்படின்னு சொன்னால் 20 வருஷம் கழித்து அந்த 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 இடம் வந்து 2000 கோடி 3000 கோடின்னு விற்கணும். அப்போ தான் நீங்கள் பெரிய கோடீஸ்வரன், நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அமெரிக்காவிலே பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதனால் தான் சொல்கிறாரு, எந்த இடத்துல விலை அதிகமாக போகுமோ அந்த மாதிரி இடங்களையெல்லாம் வாங்கி பின்னாடி அதில் போய் பார்த்தா அவருக்கு கோடிக்கணக்கில் வருமானம். அப்போ அமெரிக்காவிலே ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஆகிட்டார். இப்போ இவர் வந்து அமெரிக்காவில் வந்து அந்த கலிஃபோர்னியாவோட கவர்னர் ஆகிட்டார். ஆனால் இவரால் அந்த அமெரிக்காவோட பிரசிடெண்ட் ஆக முடியல. ஏன்னா அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக நீங்கள் ஆகணும்னா அமெரிக்காவிலே பிறந்து வளர்ந்துருக்கணும், அம்மா அப்பானாலும் அமெரிக்காவை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதனால் இவருக்கு வந்து அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கல. சரி, இப்போ இவர் வந்து இந்த மாதிரி பணக்காரனாக ஆனார்ல, பெரிய கோடீஸ்வரன் ஆனார்ல, இந்த மாதிரியெல்லாம் பெரிய இவர் நினைச்ச மாதிரி ஆனார்ல அர்னால்டு. அதே மாதிரி தன்னை மாதிரியே மற்ற இளைஞர்களையும் உருவாக்குனார். தன்னை மாதிரியே தான் வந்து ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா ஆகிட்டோம், தான் வந்து நல்ல பாடி பில்டர் ஆகிட்டோம் அப்படின்னா தான் மட்டும் இல்லை, மற்றவர்களையும் அந்த மாதிரி ஆக்கினார். தன்னுடைய நண்பர்களையும் ஆக்கினார், மற்றவர்களையும் ஆக்கினார். இன்றைக்கும் அர்னால்டு கிளாசிக்னு மிஸ்டர் ஒலிம்பியா போட்டி நடக்குது. அதுக்கு அடுத்த ஒரு போட்டியாக இவர் அர்னால்டு கிளாசிக் நடத்துகிறாரு. அதுக்குரிய பரிசுகள் எல்லாம் கொடுக்குறாரு. அப்படி அது எல்லாமே ரெஜ்பார்க் கிட்ட கற்றுக்கிட்டது தான். மிக சிறந்த கோடீஸ்வரனாக இருந்தார் அர்னால்டு. அந்த ரெஜ்பார்க்கு அவர் 1951 அவர் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினார் பாருங்க. அப்போ எடுக்கப்பட்ட சில படங்கள், அதிகமான படம் என்கிட்ட கிடைக்கல. இந்த பாருங்க, இதெல்லாம் வந்து க்ளோஸில் பண்ணிவிடுங்க. ரொம்ப அருமையான பாடி பில்டர் இந்த ரெஜ்பார்க்கு. க்ளோஸ்அப். இந்த ரெஜ்பார்க்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இவருக்கு வந்து அப்பர் பாடி வந்து லோவர் பாடியை விட 1 இன்ச்சு கூட, கொஞ்சம் டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக லேசாக 1 இன்ச்சு கூட. ரெண்டாவது இவர் செஸ்ட்டு ஸ்டாப். க்ளோஸ்அப் நல்ல க்ளோஸ்அப் ஊதவை க்ளோஸ்அப்பில் வரவே மாட்டேங்கிறா. நேற்றெல்லாம் காமிக்கவே இல்லைடா. நல்லா இருறா, இன்னும் கிட்டக்க வர, இதையும் இதுதான் அவருடைய செஸ்ட்டு பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, செஸ்ட்டுக்கு இந்த ரெஜ்பார்க் வந்து போட்டதுனால செஸ்ட்டு வந்து ஓவர் குரோத் ஆயிடுச்சு. அதான் லோவர் பாடியை விட அப்பர் பாடி பாருங்கள் பெருசாக வந்துருச்சு இவருக்கு. அதனால் என்ன பண்ணிட்டாரு, குறிப்பிட்ட காலத்தில் செஸ்ட்டு எக்ஸசைஸே பண்ண நிறுத்திட்டார்.
பாருங்க, ஒரு சிலருக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உடம்புல ஒரு குறிப்பிட்ட பாகம் இப்போ அர்னால்டுக்கெல்லாம் செஸ்ட்டும் பைசப்ஸு இந்த ஷோல்டர்ஸ்லாம் டெவலப் ஆகும், நல்லா டெவலப் ஆகும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தைஸும் காப்பும் டெவலப் ஆகலை. ஆனால் இவருக்கு அதே மாதிரி செஸ்ட்டு வந்து பயங்கர growth, ஓவர் growth. லோவர் பாடியை விட கொஞ்சம் பெருசாக வருது. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, செஸ்ட்டு போகிறத நிறுத்திட்டாரு. ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாரு, அர்னால்டு இவர் வீட்டில் எக்ஸசைஸ் செய்யும்போது 500 பவுண்ட்ஸில் வந்து அர்னால்டு வந்து காஃபுக்கு கண்டக்காலுக்கு எக்ஸசைஸ் செய்கிறாரு. இவர் சொல்கிறாரு, அர்னால்டு நீ ஒரு வெயிட்டை வச்சு நடக்கும்போது, இப்போ உன் பாடி வெயிட்டு 150 கிலோ இருக்கு அப்படின்னா, நீ நடக்கும்போது ஒரு கால் வந்து அந்த 150 கிலோவை தாங்கிடும். அப்போ 2 கால் வந்து 300 கிலோவை தாங்கும். அதனால் நீ 500 பவுண்டு போடக்கூடாது, 1000 பவுண்டில் போடணும்னு சொல்லி இவர் தான் அதிக வெயிட் போடுறதுக்கே அர்னால்டுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அர்னால்டு சொல்கிறாரு, அது நாள் வரைக்கும் எனக்கு வந்து ஹெவி வெயிட் போடணும்னா கொஞ்சம் மலைப்பாகவே இருந்துச்சு, இவர் தான் அதை கற்றுக் கொடுத்தாருன்னு. பாருங்கள் எவ்வளோ அந்த சயின்டிஃபிக்காக செய்கிறாங்க பாருங்கள். செஞ்சு அர்னால்டு காஃபெல்லாம் வச்சு டெவலப் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்துட்டார். அதுக்கு காரணம் என்னுடைய குருநாதர் தான். அதான் குருவும் சிஷியனும் போட்டிருக்கேன். ரெஜ்பாருக்கு மிகச்சிறந்த ஒரு கோடீஸ்வரன். சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து இவர் வந்து இவருடைய பங்களா இருக்குது, அருமையான மியூசியம் மாதிரி வீடு இருக்குது. வீட்டில் வந்து இவர் வந்து பெரிய உலகத்திலே ஒரு பெரிய இந்த இது பாடி பில்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், அது செய்கிற கம்பெனி நடத்தினார். ரெண்டாவது இவரே ஒரு பாடி பில்டிங் மேகசின் நடத்தினார். அப்புறம் மஸ்குலர் டெவலப்மெண்ட்ன்ற புஸ்தகத்துக்கு ஆசிரியராகவும் இருந்தார். ரொம்ப அருமையான ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. ஹெர்குலஸ் படங்களில் நடித்தார். அதாவது அர்னால்டு வந்து இவரை பார்த்து இவர் மாதிரி வரணும்னு வந்தது, அதே மாதிரி வந்தார். இவர் தான் குருவும் சிஷியனும். பாடி பில்டிங்கில் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வே நடந்திருக்காது பாருங்கள். யாரை பார்த்து நினச்சாரோ அவரே வந்து பக்கத்தில் நின்று இது பண்ணுறாரு. இவர் ஃபஸ்ட்டு, இவர் செகண்டு. தேங்க்யூ.